எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாங்களோ ரிச்சிகராசி நண்பர்களுக்கு தங்க முட்டையிடும் வாத்து அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான். என்ன நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எடுத்துக்கணும். பாக்கியத்துல குரு இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டமா, அசாத்தியமான வலிமை, அசாத்தியமான தெய்வ அனுகிரகம், அசாத்தியமான லக்கு. அவர்களுடைய பண வரவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சிறப்பா இருக்கும். குரு பார்வை ராசி லக்னத்துக்கு இருக்கு. ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ரிச்சிகராசியில பிறந்தவங்க இந்த பராபவாண்டு சத்தியமா நீங்க நல்லா இருப்பீங்க. மனசார உங்க வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாட்டும் எல்லாம் ஜீரோ. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்ப ஸ்தான பலம்னா அந்த இடத்த கண்டிப்பா கெடுத்தே ஆகும். ஆனா இந்த வருஷம் அதுல இருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகள்ல பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸில் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா கெத்தா இருப்பாங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிஜமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மனசார எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்களோ, எவ்வளோ மோசமான நிலைமைகள் இருந்தாங்களோ, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தங்க அதாவது என்ன சொல்லலாம், தங்க வாத்துங்கிற மாதிரி, தங்க முட்டையிடும் வாத்து அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைப்பான். என்ன நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைலாக் நான் சொல்ல மாட்டேன், அது அநாகரிகம். முடிஞ்ச அளவுக்கு இப்ப லைஃப் செட்டில் பண்ண பாருங்க. மெயினா பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க பாக்கியத்துல குரு இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டமா, அசாத்தியமான வலிமை, அசாத்தியமான தெய்வ அனுகிரகம், அசாத்தியமான லக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, நிறைய பேர் ஃபாரின்ல செட்டில்மெண்ட் ஆகுறது, பிஆர் வாங்குறது, அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்குறது, கோல்டன் வீசா வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்தில் இருக்கிற பல பேர் நடக்கும். நிறைய பேர் கோவில் கட்டுவாங்க, நிறைய பேர் வீடு கட்டுவாங்க, நிறைய பேருக்கு தொழில் அமையும், பூர்வீக தொழில் அமையும், நிறைய பேருக்கு எம்பசியில் வேலை கிடைக்கும், சில பேர் ஜட்ஜ் ஆவாங்க, சில பேர் மெடிசனில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள், சில பேர் ஆஃபீஸில் உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. நான் சொல்கிறது மேனேஜர் லெவல், சீனியர் மேனேஜர் லெவல், வைஸ் பிரசிடென்ட் லெவல், சிஇஓ, மேனேஜிங் டைரக்டர்ஸ், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் என்னன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க, பல இடங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக செலவு உண்டு, குழந்தைகளுக்காக கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு. நிறைய பேருக்கு ஃபேமிலி அமையும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகி டுமில் ஆகி போச்சா அவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள். எங்கே பார்த்தாலும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. அந்த டவுன், அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி தான். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தால் திடீர்னு பார்த்தா அப்படி ஆயிட்டான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பார்க்குறவங்கலாம் பொறாமப்படுற அளவுக்கு சத்தியமாக உங்களுடைய முயற்சியும் சரி, உங்களுடைய வளர்ச்சியும் சரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. விருச்சிகத்துக்கு நிஜமா மனசார ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய, அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரியலி குட் ஹார்ட்ஸ், அதாவது மனசு ரொம்ப சந்தோஷமான ஆட்கள். ஆனால் என்ன நிலைமைனா அவனை பார்க்குறவங்க கரெக்டான பார்வையில் பார்க்க மாட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்குது, விருச்சிகன்னா லூஸு, விருச்சிகன்னா கன்ஃபியூஷன் தான், விருச்சிகன்னா இப்போ காலை ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க. சத்தியமாக அப்படி கிடையவே கிடையாது. 1 கோடி பேர் விருச்சிகத்தில் பிறந்தாலும் சரி, அதில் மினிமம் 10 பேர் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர எல்லாருமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு அவங்க தான் முன்னாடி. தைரியசாலிகள்லாம் அவங்க தான். எந்த விஷயத்தையுமே கஷ்ட காலத்துலையுமே பக்கத்தில் நிற்கிறது அவங்க தான். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்கிறது அவங்க தான். இன்ஃபேக்ட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜி. அது ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர் சைக்காலஜி. டாக்டர் சைக்காலஜிங்கிறதோட ஆன் த டேபிள் ஆப்ரேஷன் பண்ணி அங்கே என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பொதுவாக விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள். அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த பராபவ ஆண்டு
சத்தியமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனசார உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் ஆகட்டும், எல்லாம் ஜீரோ. இட் இஸ் நெவர் கோயிங் டு பாதர் யூ. உங்கள் லைஃப் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஒரே விஷயம்தான், ஜஸ்ட் பேஷன். உங்கள் பேஷனை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தில்லா நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் தான் அதிகமாக இருக்குது. குடும்பம் நல்லா வளரும், குடும்பத்தில் லட்சியங்கள் நிறைவேறும், உங்கள் வாய்ப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருந்ததுன்னா பூர்வீகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீக நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பூர்வீகத்தில் கோவில் கட்டுவீங்க. கோவில் கட்டுவதுங்கிறது சாமானிய சமாச்சாரமே கிடையாது. போகிற ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்க. நிறைய பேர் ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிறது, நிறைய பேர் வந்து மெயினாக தேனி பக்கத்தில் ஏதாவது ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டுறது, இந்த இடங்கள்லாம் வளரக்கூடிய இடங்கள். அதனால நான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்கிறேன். உடனே தேனிக்காரில் ரிசார்ட் நம்ம போய் அங்கே போட போகிறோம் நாம சத்தியமாக கிடையாது சுவாமி, இருக்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். லைஃப் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு காத்துட்டு இருக்கு. அது முழு சந்தோஷத்தோட திருப்தியோட சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போ அவர்களுடைய பண வரவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சிறப்பா இருக்கும். குரு பார்வை வந்து ராசி லக்னத்துக்கு இருக்குன்னா ஃபினான்ஸ்க்கு துட்டுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களை பார்த்தாவே பணம் கொடுத்துருவான். போன்ல பேசினா பணம் கொடுக்க மாட்டான், நேர்ல போனீங்கன்னா உடனே கிடைக்கும். அது வந்து நான் கடனுக்காக சொல்ல, உங்களுக்கு ஏற்ற பணம், உங்களுக்கான பணம், உங்களுடைய பணம் எங்க இருந்தாலும் சரி. பாரியர் வச்சிருக்காங்க ஆஃபீஸில், பணம் வரணும், வந்துடும். இவ்வளோ நாளாக வரல. சில பேர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சரியாக வராமல் பணம் வராமல் இருக்கும், அவங்களுக்கு வந்துடும். கேஸில் மாட்டின்னு இருப்பாங்க, என்பிஐ ஏதோ, அது கிளியர் ஆகிடும். அதாவது ஜட்ஜு உங்கள் பக்கம் இருப்பார். ஜட்ஜு உங்களை பார்த்தோன்னே சே இந்த பொண்ணுலாம் அப்படி பண்ணாதியா அப்படின்னு ஒரு அந்த சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவோம்ல, அங்கே தான் தெய்வம் நிற்கும். பாக்கியஸ்தானத்தில் எப்போ குரு வருதோ அப்போ உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அப்போ உங்கள் மேலே ஒரு பார்வை வந்து உங்களுக்கு தெய்வமா வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அது 200% லக்கு தான். லக் இஸ் நத்திங் பட் தெய்வ அனுகிரகமா, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு என்ன, அவனுக்கு லக்கும்பாங்க. வாட் இட் மீன் அப்படின்னா மெயினா பெரியவங்களுடைய அனுகிரகம். அது உங்களுக்கு சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. விருச்சிகத்துக்கு மாணவர்களுக்கு படிப்பு எந்த மாதிரி செமையா இருக்கும், என்ன ஓடுமோ அது கிடைக்கும். பாக்கியத்திலே குரு. நான் தான் சொல்லல, நீங்க என்ன எழுதுனீங்களோ, என்ன பேப்பர்ல எழுதினாலும் சரி, நீங்க எழுதினது 80னா உங்களுக்கு 85 மார்க் வரும். கேன் யூ பிலீவ்? டிக் பண்ணும்போது அவன் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது அவங்க வீட்டிலேருந்து நல்ல கால் வந்திருக்கும் ஏதாவது. அந்த குஷியான மூடில் உடனே என்னை அறிந்தாலும் ஒரு படம் இருக்குது. அஜித் என்ன பண்ணுவார், இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்காக லோட் பண்ணி வச்ச உடனே அங்கேருந்து மெசேஜ் வரும், த்ரிஷா கிட்டேருந்து மெசேஜ் வரும். வந்த உடனே துறைக்கு போ அவன் அப்படின்னு விட்டுருவான். அந்த செகண்ட்ல அவன் செத்துருக்கணும். கண்டிப்பா அந்த எப்படி அந்த மெசேஜ் அந்த மைண்டை மாற்றுதோ, பாக்கியஸ்தானத்தில் வந்து அப்படிதான் மாற்றும். பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்வை கொடுத்தா அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய நற்செய்தி 80-85 மாற்றும். இது எல்லாமே பாசிபிள். தெய்வம் கூட நிற்கும் போது எதுவுமே வந்து, அதனால தான் வந்து ஒரு முக்கியமான டைலாக் தலைவர் ரஜினிகாந்த் வச்சிருப்பார், ஆண்டவனே என் கூட இருக்காண்டாங்கிற மாதிரி. அதனால விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தெரியும் லக்குக்கான ராசி அப்படின்னா விருச்சிக ராசி சொல்லலாம். பராபவ ஆண்டுல லக்குன்னா விருச்சிகம். இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா இன்னும் சிறப்பா இருக்கும்? உங்க முன்னோர்கள் இருந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள், உங்க அப்பாவுடைய வீட்டு குலதெய்வம், அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம விழுப்புரம் தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் பண்ருட்டிலாம் தாண்டி போவோம், சிதம்பரத்துக்கு முன்னாடி. அங்கே பூவராக சுவாமி, லக்ஷ்மி பூவராக சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு என்ன போடும்போது நடக்கும், கெட் இட் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 95 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஹெல்த் ப்ராஸ்பெக்டில் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அது ஒரு 70% சொல்லலாம். கண்டிப்பாக. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்து நிறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜென்ரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு.
அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா, ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போதும் 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது, நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது, சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது, இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலையறிகள் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா, டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல கவனமா இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொஞ்சம் சேஃபா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, 90ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து இன்னமுமே திருமணம் ஆகாம இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 40 வயது கடந்தவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தைரியமா. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமாயிருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு, இல்லன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லைய நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆயிடும், தைரியமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.